டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மேக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா 49வது வீடியோஸு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் பார்க்காத போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் மேக்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுக்காக 2500 மேக்ஸ் ப்ராக்டிக்ஸ் கொஷின் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கிங்க. அதுக்கான நம்பர் 8489563631. இந்த நம்பரில் நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் வந்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன இருக்குன்னா, கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல் கொஷின்ஸ், இரு எண்களுடைய பெருக்கற் பலன் 432 மற்றும் அதனுடைய மீசியமான எல்சிஎம் மற்றும் அதனுடைய மீப்போவான ஸோ என்னது ஹெச்சிஎஃப், அதனுடைய ஆன்சர் கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வெண்களில் ஒரு எண் வந்து 24, ஸோ இன்னொரு எண் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இருக்குல்ல. ஸோ என்ன ஃபார்முலா, எல்சிஎம் மல்டிப்ளை ஆஃப் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு அடுத்துனது அதனுடைய எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இது எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல மீசியமாக வந்து 72 சொல்லிக்கிறாங்க. அப்போ 72, ஹெச்சிஎஃப் வந்து 6, அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எண் வந்து 24 சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு எண் வந்து ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஒரு முறை, இது 4 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு முறை, இது வந்து ஒரு முறை, மீதி 3 இருக்கும். அப்போ 4 8 32. அப்போ ஒய்யோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். சரிங்களா, என்ன கிடைக்கும், 18. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் ஸோ அதனுடைய டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வரும்போது கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி வந்து கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது மீசியமாக கண்டுபிடிக்கணும். கொடுத்துக்கிற கேள்வி இது தான். சரிங்களா, 9a³ b², 12a² b²c. இப்போது நான் எல்சிஎம்னா 9க்கும் ஃபஸ்ட்டு 12க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். 9க்கும் 12க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 டேபிள், இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அடுத்து ரெண்டுமே வேறு நம்பர். அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 12, 12 × 3 36. சரிங்களா, 36 வந்து என்ன கிடச்சிச்சு, எல்சிஎம் கிடச்சிடுச்சு. சரிங்களா, 36 கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா ஏ வந்து பார்த்தோன்னா க்யூப் டைம்ஸ் இருக்குது, இங்கே ஏ வந்து ஸ்கொயர் டைம்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ இதில் மேக்ஸிமம் எது, a³ தான். அப்போ a³. அடுத்து இங்கே b² இருக்குது, இங்கேயும் b² இருக்குது. அப்போ b² தான். இங்கே b² தான். இங்கே c இருக்குது, இங்கே c இல்லை. அப்போ c எழுதிக்கணும். சரிங்களா, எப்பவுமே நீங்கள் எல்சிஎம் பொறுத்தவரையும் அதில் மேக்ஸிமம் டைம்ஸ் என்ன இருக்கோ அதான் நீங்கள் எடுத்துக்கணும், வேரியபிளை பொறுத்தவரையும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 a³ b²cன்னு வரும். 36 a³ b²cன்னு வரும். ஆப்ஷன் டி தான் சரியானோடைய. இதே கேள்விக்கு வந்து அவங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்பருக்கு வந்து 3, அதுக்கடுத்து ஸோ a³ டைம்ஸ் இருக்குது, இங்கே ஸ்கொயர் டைம்ஸ். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, a² இருக்குது. அப்போ a² இங்கே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா b², இங்கே b² இருக்குது. அப்புறம் ரெண்டுத்துக்கு காமனாக b² தான் இருக்குது. அப்போ b² போட்டுக்கலாம். ஆனால் இங்கே c இருக்குது, இங்கே c இல்லை. அப்போ அது வராது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3 a² b² இதுதான் ஆன்சர். சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், 3வது கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 3வது கொஷின்ஸு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீப்போமா கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா 4x²y, 8x³ y² இருக்குது. இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ 4க்கும் 8க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வரும். சரிங்களா, என்ன வரும், எல்சிஎம் 8ன்னு வரும். அப்புறமா நம்பர் கண்டுபிடிக்கலாம். நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ அதிகபட்சமாக இருக்கிறது எழுதிக்கணும். அப்போ 8x³. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ அதில் எது அதிகபட்சமாக வரும், y² தான் வரும். அப்போ y². அப்போ 8x³ y² தான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள் பியில் இருக்குது. ஸோ 8x³ y². சரிங்களா, இதே கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா எல்சிஎம். இதே கேள்விக்கு அவங்க வந்து ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா, சரிங்களா, என்னது ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சால்வ் பண்ண பாருங்கள். இங்கே பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸ் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா ஊருக்கு வந்திருக்கிறதுனால வீடியோ வந்து ஸோ அன் டைம் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12:30. ஸோ இருந்தாலும் பட்டு வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஸோ அந்த நாய்ஸ் வந்து கேட்குது.
இங்கே பாருங்கள். ஸோ டைம் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஸோ 12:45 ஆகுது சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுக்கான HCF வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக 4 தான் இருக்குது, அப்போ 4 வந்துடும். அப்புறம் இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது, அப்போ என்ன காமனாக இருக்கும், ஸோ x². அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே y² இருக்குது, இங்கே y இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது y. அப்போ இதுதான் HCF இருக்கும், 4x²y. இதுதான் ஆன்சர். ஸோ எல்சிஎம்னா அது, HCFனா இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே கொஷின் சால்வ் பண்ணி தரணும் இதிலெல்லாம் சரிங்களா. அப்போ நீங்கள் ஆன்சர் வந்து இந்த டாப்பிக்கில் ரொம்ப டாப்பராக இருக்க முடியும். இல்லைனா சின்ன மிஸ்டேக் நீங்கள் எதாவது பண்ணால் கூட ஆன்சர்ஸ் மாறி போயிடும், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஸோ பின்வருவனவற்றின் மீ போவா காண்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் த கிவன் பாலினாமியல் எப்படி கொடுத்துறாங்க. ஸோ த கிவன் ஃபேக்டர் எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா என்ன கொடுத்துறாங்கன்னா m² - 3m - 18, அடுத்து m² + 5m + 6 அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், m² - 3m - 18 இப்படி இருக்கா. அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது எழுதிக்கலாம், m² - 3m - 18. இப்போது இந்த நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், -18 வரணும், -18 வரணும். ஸோ அந்த மாதிரி வரணும், -18. இதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மிடில் டேர்ம்ஸ் வரணும், -3 வரணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்பரை நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 × 3 மல்டிப்ளை பண்ணால் 18. அப்போது இங்கே மைனஸ் கொடுக்கலாம், -6 + 3 இப்படி போட்டால் ஸோ -3 வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்ததுனால முன்னாடி நம்பரே இல்லைனால அது நம்ம டைரெக்டாக m - 6 m + 3 இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா, இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா 6 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 1 × 6 6, ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் 5 வரணும். அப்போ 3 × 2 ஆட் மல்டிப்ளை பண்ணால் 6, 3 × 2 கூட்டினா 5. அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி வரும்னா m + 3 m + 2ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது அந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஸோ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது வந்திருக்க ஆன்சர் அப்படி எழுதிட்டு ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வரணும். அட் த சேம் டைம் அதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு ஸோ மிடில் டேர்ம்ஸ் வரணும். அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம அந்த கொஷின்ஸும் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி நம்பர் இருந்தால் ஒரு கான்செப்ட்டு, முன்னாடி நம்பர் இல்லைன்னா ஒரு கான்செப்ட்டு. ஸோ முன்னாடி நம்பர் இருந்தால் அது தனியாக டிவைட் பண்ணணும், நம்பர் இல்லைனா டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா LCM HCF கேட்குறாங்க. ஸோ HCFனால் என்ன வரும், ரெண்டுத்துக்கு காமனாக வரணும். என்னென்ன காமனாக பாருங்கள், m + 3 m + 3. அப்போ m + 3 தான் HCF. இதே கேள்விக்கு LCM கேட்டாங்கன்னா அப்போது m + 3 ரெண்டு இடத்துல இருக்குது, அப்போ ஒரு இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து m - 6 வரும். அடுத்து இங்கே m + 2ன்னு வரும், m + 2ன்னு வரும். இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ இன்னொரு விதமாக கூட எழுதலாம். இதை இந்த m - 3யும் இந்த m + 3 இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துக்கிறதுனால அப்போது m² - 3m - 18, m + 2. ஸோ இந்த மாதிரி இது எழுதலாம். இது வந்து LCM உடைய ஆன்சர்ஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ நல்லா கவனித்து இந்த மாதிரி கொஷின் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப அதான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 5வது கொஷின்ஸு என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இன் மீ போவானா x - 6 சொல்லிட்டாங்க. எனில் கேனுடைய ஆன்சர்ஸ் வந்து என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேவுடைய ஆன்சர்ஸ் வந்து என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஷூட்டபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி செட் பண்ணி பார்த்தா தான் ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து கிடைக்குதா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸு ஏவை செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல கேக்கு போட்டால் என்ன ஆன்சர்ஸ் வரணும். அப்போ x² - 3x ஸோ -6ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ஆப்ஷன் வைஸாக போகிறேன் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே காமனாக வந்து பார்த்தா 1 2 மல்டிப்ளை பண்ணால் -6. பட் ஆனால் இது சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், -3 வரணும் சரிங்களா. அப்போ என்ன வரும், -6 × 1 -6 -6 + 1 இப்படி வரல நம்மளுக்கு சரிங்களா. வேறு எதுனா பாசிபிலிட்டி கிடைக்குமானா ஸோ இதில் வேறு எதுவும் கிடைக்காது சரிங்களா. ஏன்னா சென்டரில் வந்து பார்த்தோன்னா 3 வந்துருக்கு. ஸோ சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இது எடுத்து பார்க்குறேன், B என்ற ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். என்ன எடுத்து பார்க்குறேன்னா ஸோ அங்கே 5 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் 5 எடுத்து செக் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் வந்துடுச்சுன்னா ஓகே, அந்த கொஷின்ஸை வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், நான் B எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ Bக்குன்னா இப்போ x² வந்து பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணணும், ஸோ 5 கொடுத்தா ஆன்சர்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா.
அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஸோ -6. இப்போ 1 லாஸ்ட் நம்பர் ஆட் மல்டிப்ளை பண்ணால் -6 இப்படி வரும். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -6, இது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் ஸோ -5 இப்படி வந்துடும். இப்போது அதுக்கு இங்கே முன்னாடி நம்பர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா -6 × 1 -6 ஆகிடும், -6 + 1னா -5 ஆகிடும். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா x - 6 அடுத்து x + 1 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா. இதனுடைய ஃபேக்டர் வந்து இப்படி கிடச்சிருக்கு. இதனுடைய ஃபேக்டரை பாருங்கள், இது நம்ம சால்வ் பண்ணலாம். x² - 2x - 24. ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன். இது சால்வ் பண்ணால் -24 வரும். இப்படி சால்வ் பண்ணால் -2 வரணும், இங்கே வந்து -24 வரணும். அப்போது நம்மளுக்கு என்ன சான்சஸ் கிடைக்குன்னா, சரிங்களா, 6 நாங் 24 வந்து 4 வந்துடும். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் எழுதிக்கிறதுனால இங்கே -6 + 4னா ஆன்சர் -2. -6 × 4 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ -24 வந்துடும். இது மாதிரி கிடச்சிரும். இப்போ இது எழுதுனா முன்னாடி நம்பர் இல்லை. அப்போ x - 6 x + 4ன்னு எழுதிக்கலாம். அவங்க என்ன கேள்வி கொடுத்துறாங்க நல்லா கவனிங்க. இந்த 2 அண்டர்லைன் பாக்ஸு கவனிங்க. இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன். இதை அவங்க x - 6 வந்து ஒரு HCFஆக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மீப்போவான்றது HCFன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் HCF x - 6 தான். அப்படி இருக்கும்போது ஸோ கேவுடைய ஆன்சர்ஸ் என்னவோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேவுடைய ஆன்சர் நம்ம 5 போட்டதுனால தான் அது HCF சேமாக வந்துச்சு. சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ 5 தான். சரிங்களா. இதே கேள்விக்கு அவங்க எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா x - 6 ரெண்டுத்துலேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா x + 1 வந்து அதுக்கு வந்திருக்கு, இதுக்கு வரல. ஸோ அதையும் எழுதிக்கணும். x + 4 வந்து இங்கே வந்திருக்கு, எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இல்லைனாலும் எழுதிக்கணும். ஸோ ரெண்டுது காமன் இருந்தால் அது ஒரு டைம் எழுதிக்கணும். இதுதான் எல்சிஎம். இப்போது இந்த இடத்துல x - 6 x + 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா x² - 5x - 6 அடுத்து x + 4 இப்படி எழுதிக்கலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து எல்சிஎம் இது தான். சரிங்களா. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2 விதமான கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண தெரியும். நான் திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. அப்படி சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் ஸோ என்ன பண்ணலாம், ஸோ வெல் டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம 6ஆவது கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக இது சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா. 6ஆவது கொஷின் இருக்குன்னா கவனிங்க. 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. மீப்பெரு பொது காரணி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த நம்பரெல்லாம் டிவைட் பண்ணால் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ அந்த ரிமைண்டரை வந்து நான் கழிச்சிட்றேன். சரிங்களா. அப்போ 62ல் 2 போச்சுன்னா 60 கிடைக்கும். அடுத்து 78ல் 3 போச்சுன்னா 75 கிடைக்கும். அடுத்து 109ல் 4 போச்சுன்னா 105 கிடைக்கும். இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் காமன் என்ன, இங்கே என்ன கேட்குறாங்க, மீப்பெரு பொது காரணி HCF. சரிங்களா. இப்போ பாருங்கள், கிரேட்டஸ்ட் நம்பர்னால என்ன மீனிங்கு, ஸோ HCFனு மீனிங். அப்போ இது எல்லாத்துக்கும் காமன் என்ன இருக்கணும், ஸோ 15வது டேபிள் காமன். அப்போ டைரெக்டாக நான் 15வது டேபிளே போட்டுறேன். இது வந்து 4 முறை வரும், இது 5 முறை வரும், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7 முறை வரும். ஸோ இந்த மாதிரி போடலாமா, டைரெக்டாக வேணால் கண்டிப்பாக போடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காமனாக டிவைட் ஆகணும். ஸோ டெஃபினட்டாக போட்டுடலாம், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதனுடைய HCF வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், 15 தான் ஆன்சர். சரிங்களா. இதே கேள்விக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள். 4, 5, 20, 20 × 7, 20 × 7னா ஸோ 14. சரிங்களா. 2 7 14, ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், இங்கே 15 போட்டுக்கலாம். சரிங்களா. இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், 4, 5, 20, 20 × 7, ஸோ 2 7 14, அப்போ 0 போட்டுக்கலாம், 140. அடுத்து பார்த்தோன்னா நீங்கள் 0 I நாங்க 20 0 2 I1 I 7 திருப்பம் 1 4 இப்படி 0 வந்துடும். 0 0 1 இங்கே 1, அப்போ 2. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு, 2100 கிடைக்கும். சரிங்களா. எல்சிஎம் சொல்லும்போது இங்கே எதுவுமே காமன் நம்பர் இல்லை, அப்போ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவங்க HCF தான் கேட்டாங்க. சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ 7வது கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் எண்ணிக்கை 7வது. சரிங்களா. என்ன கேள்வி கேட்குறான்னா,
இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளுடைய மீபோவா மற்றும் மீபோமா முறையே இப்படி சொல்லிட்டாங்க. என்னது x+1 x பவர் 6 -1. மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து x³ + 1 எனில் மற்றொரு பல்லுறுப்புக்கோவை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அதாவது x+1 காமன் தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது சரிங்களா. அதில் எதுவும் நம்ம மாற்ற முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல x⁻6 - 1 இருக்குல்ல, அதை நம்ம மாற்றலாம். x⁻6 - 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா x⁻3 பவர் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் இப்படி எழுத போகிறேன். அப்போ நம்மளுக்கான ஃபார்முலாஸ் தெரியும். a + b a - b ஈக்குவல் டு a² - b² இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. அப்போ a² - b² ஈக்குவல் டு a + b a - b எழுதலாமா. இந்த இடத்துல ஏன்றது என்னது x⁻3. அப்போது x⁻3 அடுத்து பாருங்கள் -1 அடுத்து இது x⁻3 + 1 இப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்லா கவனிக்கணும் இதில் இதனுடைய பல்லுறுப்புக்கோவை சரிங்களா. இதனுடைய பல்லுறுப்புக்கோவைனா மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொரு பல்லுறுப்புக்கோவை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் கவனிக்கணும் என்னவா இருக்கும் அப்படின்னா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா LCM × HCF ஈக்குவல் டு x × y சரிங்களா. x × yன்றது 2 நம்பர், ஏதோ ஒரு நம்பர். அப்போது இதனுடைய மீபோமா சரிங்களா. என்னது மீபோவா சரிங்களா. மீபோவா வந்து x+1. அப்போ HCF வந்து x+1ன்னு வச்சுக்கலாம். x+1 அடுத்து வந்து மீபோமா சரிங்களா. மீபோமான்றது இதுதான் சரிங்களா. அப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா x³ + 1 அடுத்து x³ - 1 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆன்சர் எழுதியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதனுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை எப்படி இருக்குன்னா ஸோ x³ + 1 வந்து இப்படி இருக்குன்னா இன்னொரு பல்லுறுப்புக்கோவை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ LCM அண்ட் HCF அதுக்கு ஈக்குவல் சொல்லுவாங்களா. அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ என்னென்னா காமனாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ x³ + 1 கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் x³ - 1 bracket x+1 ஈக்குவல் டு y. ஸோ இதுதான் ஆன்சர். x³ - 1 x+1 ஈக்குவல் டு y. அப்போ அந்த நம்பர் இன்னொரு நம்பர் எப்படி இருக்குன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இன்னொரு பாலினாமியல் சரிங்களா. ஸோ அனதர் பாலினாமியல் சொல்லுவாங்க. அப்போ x³ - 1 x+1 ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. x³ - 1 x+1 சரிங்களா. இந்த கேள்விக்கு வந்து இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 8வது கேள்வி சரிங்களா. என்னது 8வது கேள்வி கவனிங்க. என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஜென்ரலாகவே இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வேர்டிங் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின்ஸ் மட்டும் தான் இந்த லென்த்தான ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது சால்வ் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ 18 நிமிடம் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று 12 நிமிடம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலே சரியாக போய்டும் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 18, 12 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. அப்போ 2னா இது 9, இது வந்து 6. திருப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2னா இது வராது. ஸோ 3 போட்டுங்க. இது 3, இது 2. திருப்பவும் நம்ம எல்லாத்தையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 2 6 6 18 18 2 36 சரிங்களா. ஸோ 36 நிமிஷத்துக்கு கழித்து ஸோ அவங்க வந்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க, ஒரே இடத்தில் சந்தித்து கொள்ளுவாங்க. அதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் 36 நிமிஷம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 156க்கும் 124க்கும்
நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 156 124 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு காமன் வந்து ஸோ 2 டேபிளாக 2 டேபிள் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா 78 டைம்ஸ் வரும். இது வந்து 62 முறை வரும். திருப்பும் 2 போடுங்க. இது வந்து உங்களுக்கு 39 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 31 டைம்ஸ் வரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு காமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டேபிளும் கிடையாது. ஏன்னா 31 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் சரிங்களா. ஸோ 39ன்றது அப்படி கிடையாது. ஸோ காமன் டிவிசிவ் வந்து கிடையாது. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்துடும். அப்போ பாருங்கள் என்ன பண்ணிடலான்னா 39 × 31 × 4 சரிங்களா. அப்போ 4 1 4 4 3 12 அப்போ 124 × 39 4 9 39 36 மீதி 3 9 2 18 20 21 1 மீதி 2 ஸோ 9 1 9 11 திருப்பம் 4 12 மீதி 1 4 12 மீதி 1 4 இல்லை சரிங்களா. 3 12 மீதி 1 3 2 6 7 3 3 அப்போ பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் 6 3 8 4 4 8 3 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. 4836 தான் எல்சிஎம்மே கிடைக்கும். இதே கேள்விக்கு அவங்க HCF கேட்டுதானா ஆன்சர் வந்து என்னது 4 என்னது 4. நம்ம இந்த கேள்வி இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 4. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஒரு கேள்விக்கு நான் திருப்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். HCFும் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள் அடுத்த கொஷின்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கேள்வியில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸு ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் அந்த விதத்தில் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன கேள்வினா 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ மிகச்சிறிய எண் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் சரியாக போயிடும் சரிங்களா. அது நல்லா கவனிக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது ஸோ இன்கேஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ராங் ஆகிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 254 அடுத்து 508 ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும். ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 2 டேபிள்னால் 1 2 மீதி 7 அப்படியே வரும். இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 மீதி 1 வரும். ஸோ 5 திருப்பம் 4 வரும். இந்த மாதிரி வரும். திருப்பம் இதை பாருங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ 2வால் கேன்சல் பண்ணுங்கள். இதுக்கு டிவைட் ஆகாது, இது அப்படியே வந்துடும். அடுத்து இந்த இடத்துல இதை டிவைட் பண்ணால் 1 2 7 இப்படி ஒரு 127 அடுத்து ஒரே ஒரு 127 போட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும். ஸோ 1 வந்துடும். அப்போது எல்சிஎம் தான் இந்த இடத்துல மிகச்சிறிய அப்படின்னு கேட்டாலும் கொஷின்ஸை மிகச்சிறியன்னு கேட்டாலே எல்சிஎம் தான் மீனிங்கு. அப்போ 127 × 2 4 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. 127 × 4 4 28க்கு இங்கே பாருங்கள் இது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா பாருங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 7 28 8 மீதி 2 4 2 8 ப்ளஸ் 2னா 10க்கு 0 மீதி 1 4 4 5. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா கவனிங்க. அந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது ஸோ சின்ன மிஸ்டேக் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இங்கே கேள்வி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நல்லா கவனிக்கணும். கவனிங்க. இந்த கொஷின்ஸ் தமிழில் படித்தா கொஞ்சம் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் படித்து பாருங்கள். கொஞ்சம் டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். தமிழ்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 250 400 508 which leaves the remainder 4 is அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அப்போது அந்த நம்பர் வந்து கேட்குற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணு கேட்குறாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த மீதி வந்து 4 தருதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த நம்பரை இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 508 நீங்கள் ப்ளஸ்ஸு அந்த மீதியை ஆட் பண்ணால் அந்த சின்ன நம்பர் சரிங்களா அதனுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்
8 + 4 12 மீதி 1 ஸோ 512. அப்போ அதனுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக தான் இருக்குன்னா ஆப்ஷன் சி 512 தான் இருக்கும். சரிங்களா? இதே கேள்வியில் நம்ம முன்னாடி ஒரு சம்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். சரிங்களா? த பிக்கஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கண்டுபிடிச்சிட்டு இப்படி இருக்குன்னா அந்த கொடுத்துக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பர் வந்து ஸோ இதால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இங்கே ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சப்ராக்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? சப்ராக்ஷன் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஆன்சர் தான் ஸோ அந்த நம்பர் எல்லாத்துக்கும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வேரியன்ஸு அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஸோ 512. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இது 49வது ஒரு வீடியோஸு. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.